எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா உங்கள் கரண்ட் பர்சனோட ஃபீலிங், உங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னன்றதை பார்ப்போம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். உங்கள் கரண்ட் பர்சனோட ஃபீலிங்கை பார்ப்போம். ஓகே, பர்சனோட திங்கிங் வந்து உங்களை பற்றா இருக்குது. உங்கள் பர்சன் வந்து அவங்க உங்களை மேரேஜ் பண்ணணுன்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சம் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட திங்கிங் எல்லாம் வந்து மேரேஜ் பண்ணி லைஃப் லாங்காக ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. உங்களோட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லூஸ் பண்ணிடுவோமோன்ற ஒரு பயம் இருக்குது உங்கள் பர்சன்ட்ட. அந்த பயத்தை போக்குறது உங்களால் மட்டும்தான் முடியும். சம் பயம் இருக்குது, அவங்கள்ட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. கொஞ்சம் பயப்படுறாங்க அவங்களோட இது நடக்குமா நடக்காதான்னு. சரி, உங்கள் பர்சன் வந்து பாஸ்ட் டேஸில் வந்து சம் வேர்ட்ஸை அவங்களோட ஹேங்க்ரியே கொஞ்சம் கொட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரியலி அவங்க சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க உங்கள் பர்சன். உங்கள் பர்சனோட பாடலாம் பார்க்கும்போது அவங்க உங்களை பார்த்தா திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. வீக்னஸ், அவங்க ஒரு வீக்னஸ்ஸே என்னென்னா அவங்க ஒரு பயப்படுறாங்க. பயம் இருக்குது அவங்கள்ட்ட. ஆனால் பாஸ்ட்டாக நடந்த ஒரு சில விஷயத்தினால அவங்க சொன்ன வார்த்தையை நினச்சி அவங்களுக்கு சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சரி, பாஸ்டில் ஒரு சில ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கலாம். பட் அவங்க வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. உங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களோட தான் லைஃப் லாங்காக இருக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. கரண்ட் பர்சனோட ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. சரி, உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் கரண்ட் பர்சன் அவங்களோட இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, நீங்கள் உங்கள் கஷ்டத்தில் எல்லாத்துலேயும் அவங்க கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டிஃபிகல்ட் டைமில் உங்களோட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க உங்கள் பர்சன். அவங்க உங்களை வந்து நம்புகிறாங்க. பாஸ்டான விஷயத்தில் ஒரு சில பிரச்சனை இருந்திருந்தாலும் இனி வர காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி தான் வந்து அவங்க ஃபைனல் டிசிஷன் எடுக்க போகிறாங்க. சரி, அவங்க கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் ஒரு சில நாட்களில் பேசாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க உங்களை மிஸ் பண்ணுறது நல்லாவே தெரியுது இந்த கார்டை பார்க்கும்போது. சம் ஒர்க்னால கொஞ்ச நாள் பேசாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கரண்ட் பர்சனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படி தான் தெரியுது. இன்னொரு கார்டு எடுப்போம். சரி, அன்கண்டிஷ்னல் லவ். உங்கள் பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்கிறது வந்து ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்ன்றது வந்திருக்கு. அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாதுங்க உங்கள்கிட்ட இருந்து. ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ட்ரூ லவ் எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. இதான் உங்களோட
பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ்க்கான இது டேரக்டெலாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டேரக்டில் என்ன மாதிரி கார்டு வருதுன்னு. current person's or feeling, current personோட feeling. உங்களை கிடைச்சதுக்கு அவங்க லக்கியாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் ரெண்டு பேருமே ட்ரூவாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களோட கார்டை பார்க்கும்போது. ஃபீலிங் அவங்க ரெண்டு பேருமே உங்கள் பர்சனும் சரி நீங்களும் சரி இந்த ஒர்க் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணுன்றது. ஸோ ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் நினைக்கிறேன். உங்களோட கார்டை பார்க்கும்போது நல்லா தெரியுது. பட் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பட் அதையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்கன்ற மாதிரி தெரியுது உங்கள் கார்டை பார்க்கும்போது. கிங் ஆஃப் பென்டக்கல். ஐ திங்க் உங்கள் பர்சன் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வெரி ஹையாக இருக்கிற மாதிரி தெரியுது. திங்கிங் மோஸ்ட்லி உங்களை பற்றி இருந்தாலும் அந்த மணி பற்றி கொஞ்சம் திங்கிங் அதிகமாக இருக்குது. அதில் ஃபோக்கஸ்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா திங்கிங்லாம் அவரோட திங்கிங், உங்களோட பர்சனோட திங்கிங் மணி இருந்தால் தான் மனுஷங்க மதிப்பாங்கன்ற ஒரு திங்கிங் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் கொஞ்சம் ரூடாக பேசுவாங்க போல இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் ரூட்னஸ் இருக்குது அவர்கிட்ட, அவங்க பர்சன்கிட்ட. பட் ஃபுல் ஃபோக்கஸ்டு ஒர்க் பேஸ் ஒர்க்கில் தான் இருப்பாங்க. உங்கள் பர்சனோட திங்கிங்லாம் உங்களை பற்றி தான் இருக்குது. பட் அவங்களால கொஞ்ச நாள் பேசாத மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அவங்க ஒர்க் லோடில் அப்படின்றது மாதிரி தெரியுது. பட் அவங்களோட திங்கிங் உங்களை பற்றி தான் உங்களை பற்றி தான் திங்கிங் இருக்குது. பட் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்குது உங்கள் பர்சன்ட்ட. சரி, உங்கள் பர்சன் ஒரு இன்னசென்ட் பர்சன் மாதிரி தெரியுது. அவங்க லைஃப் லாங்காக உங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. பட் அவங்களோட மணி ஃபோக்கஸ்டு ஒர்க்கு கேரியரில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டு இருந்தாலும் அவங்களோட திங்கிங்லாம் உங்களை பற்றி தான் இருக்குது. ஸோ உங்கள் ரெண்டு பேர் லைஃப்பில் டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. நீங்கள் உங்கள் பர்சன் பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களும் கரெக்டாக கால் பண்ணுவாங்க. ஒரு சில நேரம் அவங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்களும் கால் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. உங்கள் லவ் லைஃப் ஒரு சக்ஸஸான லைஃப்பை பார்க்க போகிறீங்க. ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ண போகிறீங்க உங்கள் ரெண்டு பேருமே. நீங்கள் ரெண்டு பேருமே உங்கள் பர்சனுமே அப்படிலாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த லவ் லைஃப்பில் நம்ம வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸோடு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் பர்சன். டிவைனோட சப்போர்ட்டுமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கக்கூடிய ப்ராஸ்பரிட்டி வாட் எவர் கேரியர் வைஸாக இருந்தாலுமே நல்லா இருக்கும். வர கார்டெல்லாம் பார்த்தா தான் தெரியுது. லவ்வக்கா வந்திருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர் தான் ரெண்டு பேருமே. உங்களோட திங்கிங்கும் சரி உங்கள் பர்சனோட திங்கிங்கும் சரி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ண போகிறீங்க. ஒரு பேலன்ஸாக இருப்பீங்க உங்கள் லைஃப்பில். நீங்கள் ஒரு பேலன்ஸாக இருப்பீங்க. ரெண்டு பேருமே குறைஞ்சது கிடையாது உங்கள் லவ்வில். அவ்வளோ ஒரு பேலன்ஸாக இருக்க போகிறீங்க. உங்களோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் இதுதான். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ்க்கான ரீடிங் இது.
இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை.